எப்போவும் ஒரே மாதிரி சிக்கன் குழம்பு செய்கிறீங்களா? ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம 3/4 கிலோ சிக்கனில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிக்கலாம், 2 தக்காளி பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் அரைக்க ஒரு சில மசாலா தேவைப்படும். இப்போ அரைக்க என்னென்ன வேணுன்றதை பார்க்கலாம். இஞ்சி 2 துண்டு, 3 பச்சை மிளகாய், 2 சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் பெப்பர், இதெல்லாம் தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கலாம். அரிசி கழுவின தண்ணியும் தனியாக வச்சுக்கலாம். ஒரு தக்காளி அரைச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்பூன் எண்ணெய், கடுகு போட்டு கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. வதங்கின பிறகு அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு பிறகு பூண்டு போட்டு அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆச்சி மிளகாய் தூள், வீட்டு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணி நல்லா கலந்து விட்ட பிறகு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜார் கழுவின தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு தனியாக தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்த பிறகு அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்குன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.